2 நாளைக்கு முன்னாடி பூ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எதுக்கும் யூஸ் பண்ணவும் இல்ல, பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணவும் இல்ல. அப்படியே வச்சுருந்தேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால கொஞ்சம் பூவை சாமிக்கு வச்சுட்டு, கொஞ்சம் பூவை வாசலில் உருளிலையும் வச்சுட்டு, மீதி பூவை மட்டும் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். மார்னிங் வாங்கிட்டு வந்திருந்த சிக்கன் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி நைட்டோடையே காலி பண்ணிடணும். ஏன்னா நாளையிலேருந்து புரட்டாசி அப்படிங்கிறதால வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கிரேவி மாதிரி வச்சாலும் நாளைக்கு மீந்துடும். அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சதுக்கப்புறம் தான் ஒரு காலத்தில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த சோம்பேறி சிக்கன் ட்ரை பண்ணியிருந்தேன். ஜெனூனாக சொல்கிறேன், நம்ம ஒவ்வொன்றையும் வதக்கி வதக்கி பண்ணால் கூட இவ்வளோ டேஸ்ட்டில் இருக்காது. நம்ம தனித்தனியாக சேர்க்குற எல்லாத்தையுமே ஒட்டுக்கா ஒன்றா சேர்த்துட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த சைட் டிஷ்க்கு மெயின் டிஷ்ஷாக சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். நைட் டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.